உங்களுக்காக உண்மையால இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து குரல் கொடுக்குறாரு. சரிம்மா சரிம்மா வந்துட்டாங்க. அவருதான் உங்க ஊர் பொண்ணு எடுத்திருக்காரு படித்த பிள்ளைய. கிட்டமிட்ட வந்துட்டாருமா. கிட்டமிட்ட வந்துட்டாரு. உங்க ஊர் பொண்ணு தான் அது. அவர் வர்றதுக்கு உங்களை போன்றவங்க. இப்ப 8:20 ஆகணும். 3வது இடம் முடிச்சிட்டாருமா. தனியா நபர ஓட்டுக்கு ஒத்துருவா இல்ல. ஓட்டுக்கு ஒத்துருவா இல்ல. போன்றவங்களுடைய வாக்குதான் ஓட்டுக்கு ஒத்துருவா இல்ல. தனிச்சு அது நாடாளுமன்ற தேர்தல்ல பெரிய சமாச்சாரம் அது அடிச்சு 3வது இடம் முடிச்சிருக்காரு. நீங்க முதல் இடத்துக்கு கொண்டு வாங்க. சரிங்க. ஒரே நாள் தாங்க. இந்த ஊர்ல லைட் போட அந்த ஊர்ல ஓட்டு பெரிய வரலாற்று பதிவு அது எல்லாத்துக்கும் தெரியுங்களா? சரிங்களா? ஆதரவு கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டே சொல்லுங்க. ஏன்னா ரெட்டையில நிக்கல, ஒரு வாய்ப்பு. சரிங்கம்மா சரிங்க. சரி போயிட்டு வரேங்க. சரி வரீங்களா? சரி போய் வாங்கப்பா. வேட்பாளராக வந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. சீமான பேச்சு கேட்டியா? தெரியுமா? நீதான் சொல்லி ஓட்டு போட சொல்லணும் அவங்க அப்பா அம்மாவை. என்ன சரியா? போயிட்டு வந்தாங்க மட்டும் சொல்லி இத காட்டு. சின்ன என்ன அது அம்மாட்ட சொல்லிடு. போப்போ சேர்ந்து போடா. நீ போ. நேர்மையா நிக்கிறோம். காசு கொடுக்காம வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுனா காரணம் இத்தனை நலத்திட்டங்கள் சொன்னா காசு கொடுப்போம். காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு இந்த தடவை இடைத்தேர்தல் தானே, இதனால ஒரு ஆட்சி மாற்றம்லாம் வரப்போறது இல்லை. ஒரு தூய்மையானவங்களை தேர்ந்தெடுங்க. ஒரு வாய்ப்பு தானே கேட்கறோம். மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. மறக்காம ஓட்டு போட்டுருங்கம்மா. அப்படியா? அப்புறம் பரவாயில்ல, ஓய்விடுங்க. எல்லா ஓட்டும் சேர்ந்து வர்றது உங்க கையில இருக்குன்னா சொல்லுங்க. அப்பா வீட்டுல இருந்தே கொஞ்சம் வீட்டுல இருந்தே வேலை செய்ய விற்க வேண்டியதாக. சரியா போய் நாங்க மறுபடியும் சந்திக்கிறோம். சரி போயிட்டு வரேங்க. உங்க போன கொஞ்ச நேரம் எலெக்ஷன் வருது இல்ல, நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து இறந்து போயிட்டாருன்றதால திரும்ப எம்எல்ஏ எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்காக கொத்தப்பாளையத்துல இருந்து என்ன வந்து நிப்பாட்டி இருக்காங்க எம்எல்ஏக்கு. சரிங்களா? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி, பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. அதுல இருந்து நான் நிக்கிறேன். நான் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கேன். சரிங்களா? நேர்மையான பொண்ணு. எங்க கையில காசு இல்ல பாத்துக்கோங்க. காசு வித்து கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த காசை கொள்ளடிக்கு தானே பார்ப்பாங்க. காசு கொடுக்காம கேட்கறோம்னா இப்ப இந்த விஷயங்களுக்கு சரியா காத்துக்கிட்டு இருக்கோம். சித்திரம் வாங்கி அந்த இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? எல்லா படிச்சவங்களுக்கு கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது கையில வச்சுக்கோங்க. சின்னத்தை மட்டும் பாத்துக்கோங்க. சின்ன இதுதான் உங்க மூத்த மகன் சீமானந்தன் தான். இன்னைக்கு மொத்த எல்லாருக்கும் அநியாயம் நடக்கிற இடத்துல கட்டி தைரியமா கேட்கக்கூடிய ஒரே மகன் உங்க மகன் சீமானந்தன். அந்த சீமானந்தன் தான் உங்க பிள்ளை இந்த பகுதியில் வச்சிருக்காங்க வேட்பாளரா. டாக்டர் யாரு பார்த்தாலும் ஓட்டு போடு மட்டும் கேட்டு ரோடு சீல் பண்ண முடியல. எப்படி கிடையாது? அந்த குட்டியை வெட்டுறாங்க. எதுக்கு வெட்டுறாங்க? அந்த குளத்தை இது ரோடு போட முடியாது. எதுக்கு வெட்டுறாங்க? ரோடு சீல் பண்ண அப்புறம் எல்லாம் குளத்தை கொஞ்சம் வெட்டி எதுக்கு வெட்டுறாங்க? அந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்க மைக்கு சொன்னது ஓட்டு போடுறீங்க. உங்க கோபத்தை நான் உங்களை மாதிரி நான் கட்டி மாடியா கட்டி விட சொல்றேன். வழி தான் சீர் பண்ணி விட சொல்றேன். நான் பண்றேன் பாட்டி. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டது இல்ல. நான் வந்து கேட்டது இல்ல. கேட்ட மக்களாட்சி போட்டாங்க. நான் வந்து பண்றேன். கட்டுறேன்னு சொல்றதுதான் பெருமை. போட மாட்டேங்கிறாங்க. பண்ணுவேன். ஒரு தடவை போட்டு பாருங்க எனக்கு ஓட்ட.
கேட்கலாம் நீங்க. இல்லம்மா, நான் எங்களுக்கு உதவி கேட்கறேன். இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்ட கட்சி கிடையாது. நாங்க தெரியல, எங்களுக்கு போடுங்க. ஏதோ விவசாயி நல்லா இருக்குன்னு நீ கேக்குற ஓட்டு. நாங்க ரோட்டை கேட்டு நடக்கிறோம், போட மாட்டேங்கிறோம். யாருமே வந்தாலும் யாரும் நம்ம மாதிரி காலம் வராங்க சுட்டு வந்தாங்கல்ல அவங்க இல்லாட்டி கோடீஸ்வரம் போடணும் இல்ல பெரிய அரசியல்வாதி வாரிசு கிடையாது. யாரு யாரு எம்எல்ஏமா எம்எல்ஏ அவங்களுக்கு பவர் இல்ல, இவங்களுக்கு பவர் இருக்கு. சரிங்களா? அது தலைவர் வேற எம்எல்ஏ வேற, இது ரொம்ப பவர். சரி பண்ணலாமா? எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல, அதிகாரம் பாருங்க. சரி கையில அதிகாரம் போகல, அதனால ஒரு கேள்வி நடக்கல. எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, இன்னும் போறாங்க. நாங்க தயார். அதிமுக வந்து இல்ல திமுக 2 பேர் தான் வராங்க. வேற யாரும் வந்தா நம்ம கேட்க முடியாது. நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் மூணாவதான் நாங்க வர்றோம். உங்களோட நிக்கதான் வர்றோம், மத்தவங்க மாதிரி ஓடி ஒளியே இல்ல. செய்யலன்னா நீங்க கேட்கலாம். அதுக்கு முழு கடமை எங்களுக்கு இருக்கு, பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நன்றி. ஒரு ஆளுக்கு நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். காரணம் இதெல்லாம் பண்ண காரணம்னா இல்லம்மா, எல்லா தமிழகத்தோட இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்குறாங்க. பாராட்டுறீங்க. அப்பனா நீங்க வந்து ஓட்டு போட வேண்டிய கட்சி இது மட்டும்தான். நீங்க இவ்வளவு நேர்மையா இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிற கட்சி இதுதானே. போட்டுருங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. மைக் சொன்னம்மா, மறந்துடாதீங்க. அண்ணன் இருக்காரா? பூர்த்தி தெரியுங்களா? இந்த கலை அமைதியா இருக்கிறது. சரி சரி. இதில் தான் இருக்கிறாங்க. சரி சரி சரி. நீங்க போட்டுருங்க. நாங்க வந்து ஒரு நடுவுல இருக்கிற புரோக்கர் மாதிரி தான். வாய்ப்பு கொடுங்கம்மா. கொத்தமல்லிம்மா. எல்லாத்தையும் சொல்லி போடுவீங்க. பெரியவங்க கேட்பாங்க. இந்த ஊர் தான் சொன்னேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு ஆளு தானே தேர்வு பண்ணுங்க. வாய்ப்பு கொடுங்க. ஒரு இருக்கிற அரசுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் வரணும்ல, அப்பதான் பயப்படுவாங்க. நீங்க அதை உருவாக்குங்க. மாற்றி மாற்றி உதவி மாற்றி போட்டாச்சு. சரிங்களா? ஏன் ஒரு தடவை மாற்றி போடுங்கய்யா. அது வருஷமா போட்டீங்க. போட்டா தருவாங்க. நானும் கட்சி கட்சி ஓட்டு போட்டு பணம் சேர்த்தா தான் இன்னும் பேசுற பேச்சுக்கு வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. 20 தாண்டணும்.
மைக்னா மறந்துடாதீங்க. வீட்டுல நிக்கல, அதனால இந்த தடவை நிக்கலம்மா அவங்க, அதனால நிக்கல. அதனால எல்லாத்தையும் சொல்றீங்களா? நானே வீட்டுக்கார போட்டுதான் வேற யாருக்கும் கிடையாது. அதான் ரெட்டாயிரம் நிக்கல. திமுக வீழ்த்தணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். அவங்ககிட்ட சொல்லுங்க.